இங்க மதுரையில் உள்ள பிஜேபிக்கார வேட்டி கட்டி ஒருத்த நடக்க முடியாது. எங்க தலைவரை எதிர்த்துட்டு விடுதலை சிறுத்தையை எதிர்த்துட்டு நீ எங்கேயுமே நீ வந்து அரசியல் நடத்த முடியாது. அதை மட்டும் மனசுல உடைச்சுக்க. கனி இருக்காப்லையா? வணக்கம். கனிதான் பேசுறேன். கனிதான் பேசுறீங்களா? ஆமா ஆமா. நான் வீரமுத்து பேசுறேன். இங்க இருந்து பாஜக மாவட்ட செயலாளர். சொல்லுங்க. எந்த போஸ்ட் போட்டிருந்தேன்ல, மதுரை மாநகர மாவட்ட செயலாளர். தெரியலையே எனக்கு. நீங்க கூட கமாண்டை கை கொடுத்த மாதிரி கமாண்ட் நண்பரே வணக்கம் வணக்கம். நேத்து தான் உங்களை பத்தி இந்த பேர் சொல்லிக்கிந்தா மாப்பிள்ள ஒருத்தர், நம்ம நண்பர் ஒருத்தர், உங்களை பத்தி யார் என்ன சொல்லிக்கிட்டாங்க. சரி சரி சரி. நல்லா இருக்கீங்களா? தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. உங்களை இந்த ரியல் எஸ்டேட் இந்த ஒரு இதுகிட்ட உங்க வீடியோ பார்த்தேன். அந்த எய்ம்ஸ் பக்கத்துல. எய்ம்ஸ் பக்கத்துல. ஆமா. எதுக்கு பிஜேபி காரங்க எல்லாம் வேட்டி கட்டி நடக்க முடியாது அப்படிலாம் போட்டிருக்கீங்க? நீங்க எங்க பாருங்க, நம்ம எங்க கூட பயணிக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க தான் நிறைய பேர் பயணிக்கிறாங்க நம்ம கூட. என்னோட உயிர் நண்பர்களே அவங்கதான். சரிங்களா? நீங்க இது தப்பான செயல் இல்லையா அப்படி பண்றதெல்லாம்? நான் நேத்தே முருககணேசன் இருக்காருல, வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர், அவர் நேத்தே கேட்டேன். கேட்டேன். இது அது எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்திருச்சு. என்ன இப்படி தேவையில்லாம பண்றாங்க அப்படின்னு. சரி 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 சரி. இல்ல, நம்ம தப்பான செயல்ல எதுவும் ஈடுபட்டோம் அப்படின்னம்னா நீங்க பேசலாம். ஒரு கட்சியோட மாநில தலைவர் எங்க கூட இருக்கிறவரை வந்து நீங்க அப்படி தப்பா இல்ல நம்ம இப்ப நீங்க அரசியலா பேசுறீங்க, நம்ம அரசியலா பேசி விவாதிப்போம். சரி, நீங்களே சொல்லுங்க, நம்ம கேட்போம். ஹெச் ராஜா எங்க தலைவரை முழுக்க 24 மணி நேரம் தீய சக்தின்றாரு. அவர் தூக்கத்துல பேசினா கூட திருமாவளவன் தான் பேசுறாரு. தீய சக்தி திருமாவளவன் தான் நிறைய எங்களை உங்க சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல பாயிண்ட், 2 பாயிண்ட் சொல்லுங்க. ஏதாவது நல்லது பண்ணிருக்காருன்னு திருமாவளவன். பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இல்ல, எவ்வளவு நிதி ஒதுக்கீன்னு நான் சொல்றேன். இல்ல, உங்களுக்கு நான் உங்க கூட சண்டை போடணும் இல்ல முரண்பாடு பண்ணணும்னு கால் பண்ணல. இல்ல ஐயோ, நான் உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தணும்னு சொல்லிதான் கால் பண்ணிருக்கேன். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நீங்க சொல்லுங்க. இங்க கேளுங்க தலைவரே. எங்களுக்கு புரிதல் கிட்டத்தட்ட நான் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச தலைவரே, எனக்கு ஒரு 25 வருஷமா அரசியல் வாழ்க்கையில நான் பொது வாழ்க்கையில 24 மணி நேரம் பொது வாழ்க்கை. நான் சந்தோஷம். இப்பதான் நான் உங்களை நான் பாத்திருக்கேன். விட நீங்க கட்சிக்கு சேர்த்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிஜேபில என்னைக்கு சேர்ந்தீங்க? சரி, நீங்க சொல்றதே ஏத்துக்குறோம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல சார், நான் அத சொல்லல சார். நீங்க கரெக்டா நீங்க பேசுறீங்க. நீங்க கரெக்டா நீங்க அரசியலா பேசுவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க உங்க பிஜேபில சேர்ந்து நீங்க இதுக்கு முன்னால எந்த கட்சியில இருந்தீங்க, என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. எங்களோட தாய் கட்சியே பாரதிய ஜனதா கட்சி தான். எவ்வளவு நாள் ஆச்சு தலைவரே? புரியல. எவ்வளவு நாள் ஆச்சுன்னு? 4 வருஷம் ஆச்சு. எனக்கு கரெக்டா 30 வயசு ஆகுது. 26 வயசுல பிஜேபில சேர்ந்தேன் நானு. சந்தோஷம். எனக்கு 42 வயசு. சரி. எனக்கு நான் 2001 முதல் கேஸ் நானு விடுதலை சிறுத்தை கட்சியில இலங்கை தமிழர்களுக்காண்டி நாங்க மறியல் பண்ணி 23 கேஸ் என் மேல வழக்கு. சரி. 6 பிள்ளைகளுக்கு இப்ப கல்வி சம்பந்தமாக, பிரபாகரன் முழுக்க ஈழத்தமிழர் பிரச்சனையாக, தமிழ் தேசிய பிரச்சனையாக, இப்படி பல வழக்குகளை பல விஷயமா மக்கள் பிரச்சனை. எங்களுக்கு முழு வாழ்க்கையே பொது வாழ்க்கை தான் எங்களுக்கு. சரி சரி. நீங்க எங்களை விசாரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். விவரம் பத்தாம, விவரம் தெரியாம, புரிதல் இல்லாம நான் பேசல. சரி. எங்களுடைய தலைவரை முழுக்க டார்கெட் பண்றதுனாலதான் நான் இவ்வளவு தூரத்துக்கு இது அதுவும் நான் என்ன பேசுறேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு நீங்க நல்லா பாத்தீங்க, உங்களுக்கு சொல்லி விளக்கம் புரியறது இல்லை. எனக்கு எங்கள் தலைவருடைய 35 வாழ்க்கை பிரதர். நான் ஒரு விஷயம் இல்ல பிரதர், ஒரே ஒரு விஷயம். நான் என்ன சொல்றேன், உங்க பிஜேபி சொல்றீங்களே, நீங்க ஹெச் ராஜா நீங்க பேசுறாரு, அவருக்கு நீங்க பதில் சொல்லுவீங்க. தேவையில்லாம ஒருமையில பேசுறீங்க. நீங்க ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றது மட்டும் கேளுங்க. சொல்லுங்க. பிரபாகரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குதோ அந்த லெவலுக்கு நாங்க பார்த்து வளர்ந்தவங்க. ஆமா, சரிங்களா? ரொம்ப பிடிக்கும் பிரபாகரனை. இதெல்லாம் பிடிக்கும்ன்ற காலத்தை இப்ப நம்ம நாகரிகமா நம்ம இல்ல பிரதர். தமிழ்நாட்டுல இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் உருவானதுக்கு காரணமே வீரமுத்து தான். சரிங்களா? என் பேரு வீரமுத்து. சரிங்களா? சரி சரி சரி. நாங்க எதை கண்டும் அஞ்சினது கிடையாது, எதை கண்டும் பயந்ததும் கிடையாது வரைக்கும். சரிங்களா? நான் என்ன ஒரே ஒரு வார்த்தை கேக்குறேன்னா, உங்களோட கட்சி தலைவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியமோ அதே மாதிரி எங்களோட கட்சி தலைவர், முன்னாள் தலைவர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? நீங்க
முன்னாள் தலைவருக்கு போறீங்க. இப்ப இருக்கிற நைனா நாகேந்திரன் உங்களுக்கு தலைவரா, இப்ப முன்னாள் இருக்கிற தலைவர் உங்களுக்கு தலைவரா? இல்ல இப்ப இருக்க தலைவரும் எங்களுக்கு முக்கியம் தான், முன்னாள் தலைவர் முக்கியம் தான் பிரதர். இது வந்து அரசாங்கம் நியமன பொறுப்புங்க அது. இது வந்து ஆமா, அடுத்து வந்து உங்க கட்சியோட தலைவர் வந்து யாரு வேணாலும் வரலாம். இன்னைக்கு என்ன லைன்ல இருக்க இவருக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தது பிரஸ் மீட்டிங் பேசுறதுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு? இவருக்கு யாருங்க அதிகாரம்? இது எப்படி பேசக்கூடாதுன்றீங்க? நான் கேட்கலாம், உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்து உங்களுக்கு யார் பேசுறதுக்கு அதிகாரம் கொடுத்தது? தலைவருங்க, எங்க தலைவருங்க. உங்க தலைவர் அண்ணாமலை வந்து தலைவரா, பிஜேபி தலைவரா? தலைவர் தாங்க. எப்ப எங்க தலைவர் யாரு இல்லன்னு சொல்ல முடியும்? ஏங்க இது என்னங்க பேச்சு? பிடிவாதத்து பேசாதீங்க தலைவரே, உண்மையை கரெக்டா பேசுங்க. இப்ப மாபெரும் தலைவர் பிஜேபி தலைவர் யாருங்க? இல்ல நான் என்ன கேட்டேன்னா உங்களுடைய அஜெண்டா என்னங்க? நீ கரெக்டா பேசுவாங்க, நீங்க கரெக்டா பேசுறீங்க, நீ கரெக்டா பேசுறீங்க. இல்ல பிஜேபி காரனை வந்து வேட்டி கட்டி வந்து மதுரையில நடக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன காரணத்தினால நீங்க சொன்னீங்க? எங்க தலைவரை பேசிட்டு பிஜேபி காரை வந்து எங்க ஏரியாவுல வந்து ஓட்டு கேட்டு வர முடியாதுன்னு சொல்லி சொன்னேன். இல்ல இல்ல, எங்க தலைவரை பேசிட்டு எங்க தெருவுல நீங்க ஓட்டு கேட்டு வந்தீங்கன்னா என்ன தலைவா? இது என்ன ஒரு விஷயத்தை நம்ம பிரதிபலிக்கிறோம். எங்க தலைவரை ஒருமையில பேசிட்டு எங்க கட்சியை வந்து பேசல. என் வீடியோ நல்லா பாத்துருப்பீங்களா? நான் உங்களத பாத்தேங்க, நான் இல்லைன்னு சொல்லலங்க, நான் உங்களத பார்த்தேன். நீங்க நாகரீகமா பதிவு போட்டீங்க, அதுல சந்தோஷம். அதனாலதான் நான் உங்க கமாண்டுகளை வந்து நான் பேசினேன். இது வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேர் தான் நீங்க வந்து நாகரீகமா பேசுறீங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 40 போன் வந்திருக்கும். இல்ல நான் ஆக்சுவலா பிராங்கா ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க என்ன காரணத்தினால வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறீங்க, பரிவார எதிர்க்கிறீங்க? ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க எனக்கு. ஏங்க உங்களுடைய அரசியல் தெளிவா இருக்கேன்னு சொல்றீங்களா? இல்ல அரசியல் தெளிவா இருக்கேன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. நான் வந்து பிஜேபிக்கும் நீங்க காரை வச்சு இடிச்சதுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கா? எப்படி? இல்ல நீங்க காரை வச்சு வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி இன்னமும் வந்து காரை வச்சு இடிச்சோம்னே சொல்றீங்களாங்க? அது நீங்க காரை இடிச்சது பாத்தீங்க. நான் என்ன கேக்குறேன், நான் பேசுறத தலைவரே பிரதர், நான் என்ன சொல்றேன், குற்றம் இல்ல பிரதர், குற்றம் உங்க மேல ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, அது வந்து நிரூபிக்கப்படல. சரியா? ஐபிசி செக்ஷன் இப்ப பிஎன்எஸ் செக்ஷன் மாறி இருக்கு. அந்த செக்ஷன் படி உங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்குன்னா அந்த குற்றம் சாட்டப்பட்டதை வந்து நீங்க நிரூபிக்கப்படாம வந்து நீங்க எதையுமே சொல்ல முடியாதுல்ல. நானும் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. அது வந்து விமர்சிக்கப்படுது. அது எப்படி 10 நிமிஷத்துல வந்து நடந்த 10 நிமிஷத்துல வந்து அண்ணாமலை விமர்சிக்கப்படுது பிரதர், விமர்சிக்கப்படுது. அது நிரூபணம் பண்றது உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ. இல்ல தலைவா போச்சுக்கிறாய், நல்லா பாருங்க. நடந்த 10 நிமிஷத்துல அண்ணாமலை அறிக்கை விடுறாரு. எப்படி அறிக்கை விட்டாரு? பாலிமர் டிவில எப்படி செய்தி வந்துச்சு? நடந்த 10 நிமிஷத்துல அந்த பதட்டம் கூட நாங்க முடியலங்க. நடந்த 10 நிமிஷத்துல வந்து அண்ணாமலை வந்து அறிக்கை விடுறாருன்னு சொன்னா என்ன அர்த்தத்துல அறிக்கை விடுறாரு? எப்படி அவருக்கு வந்து இந்த செய்தி போச்சு? அதுக்கு இதுக்கு தொடர்பு ஒரு தேசிய குழு உறுப்பினர், நம்மளாம் சாதாரண ஆளு, தேசிய குழு உறுப்பினர், முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி. சரிங்களா? அவங்களுக்கு தெரியாத விஷயம் நமக்கு தெரியுமா? இப்ப நீங்க இப்படி சொன்னீங்கன்னா இப்ப எங்க தலைவருக்கு தெரியாத உங்க தலைவரை நீங்களே வச்சுக்கோங்க. நாங்க வேணாம். உங்க தலைவர் நீங்க அப்படி வச்சுக்கணும்னா எங்க தலைவர் நான் அப்படிதான் வச்சுக்க முடியும். அதைத்தான் நாங்க சொல்ல வரேன். எங்க தலைவர் அண்ணாமலைக்கு சீனியருங்க எங்க தலைவர். வந்து தரம் தாழ்ந்து பேசல. அண்ணாமலைக்கு சீனியர் தலைவா எங்க தலைவர். நீங்க அப்ப வந்து நல்ல வேட்டி சட்டை கட்டின பாரதிய ஜனதா கட்சியோட ஆம்பளைய பாக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க அப்படித்தானே? கரெக்ட் தானே? இருக்கலாம் தலைவா. அப்ப எங்களை மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. சரியா? இந்த பெண்ணையும் பாக்க தலைவா. வாங்க தலைவா, பயணிப்போம், அரசியல்ல பயணிப்போம் தலைவா. மதுரையில வாங்க, நம்ம அரசியல் பண்ணுவோம். இருக்கோம் அந்த மாநிலையா? நாங்க அந்த மாநிலம் அங்க இருக்கோம் கிடையாது. மைக்ல பேசினா எல்லாருமே வீரன் ஆயிட முடியாதுல்ல பிரதர். நான் நல்லா சொல்றீங்க, நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். இல்ல மைக்ல பேசினா எல்லாருமே வீரனா வேட்டி சட்டை கட்டி நடக்க முடியாது. எந்த ஏரியா? எனக்கு மைக் புதுசுங்க. இல்ல எனக்கு மைக் புதுசு தலைவா. எனக்கு மைக் புதுசு தலைவா. உங்களோட டோர் நம்பர் கொடுங்க. எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி இளைஞர்களோட நான் நேர்ல வர்றேன். நம்ம விவாதிப்போம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிங்களா? அதுக்கு பயந்த ஆள் வந்து நாங்க கிடையாது. ஏங்க நான் உங்களை அப்படி சொல்லவே இல்லையாங்க. நீங்க பயந்த ஆளுலாம் வந்து நான் உங்களை சொல்லவே இல்லையாங்க. நீங்க எதுக்குங்க நீங்களா சொல்றீங்க? நீங்க உங்களுக்கு பயந்த ஆளு, நீங்க நல்ல ஆம்பளை, அதெல்லாம் வந்து நான் வந்து உங்களை சொல்லவே இல்லையாங்க. நீங்களா வந்து ஏன் நீங்களா சந்தேகத்தை பண்ணி நீங்களா பேசுறீங்க? இல்ல இது வந்து விவாதம் பண்றோம், அரசியல் விவாதம் பண்றோம். யாருமே கட்சி வேட்டி கட்டி மதுரையில நடக்க முடியாது அப்படின்னா அது என்ன பேச்சு இருக்கு? அதை சந்திக்கக்கூடிய தயார் உங்களுக்கு இருக்குன்னா சொல்லுங்க, நம்ம நேர்ல வருவோம். தலைவா
எலெக்ஷன் வரப்போன்னு சொல்லுங்க. மதுரை தேர்தல் எலெக்ஷன் வரத்தாங்க போது இதே பிஜேபி காரங்க பூரா எங்க தெருவுக்கு நீங்க ஓட்டு கேட்டுவாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன். இது வந்து ஜனநாயக கட்சிங்க. ஜனநாயக கட்சி தான் சொல்ல வரேன். அது எப்படி நீங்க தனிப்பட்ட இல்ல நான் என்ன சொல்றேன், சிறுத்தை கனின்னு ஒருத்தர் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு வஞ்சன்ஸ், அண்ணாமலை அண்ணன் மேல வஞ்சன்ஸ் இருக்கு, நயினார் அண்ணன் மேல வஞ்சன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க வாங்க, போராடுவோம், வாதாடுவோம். பொதுமக்கள் டோட்டல் பொதுமக்களையும் நீங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாது அப்படின்னா அது என்ன ஒரு அர்த்தம் இருக்குன்னு தெரியல. ஏங்க நான் அப்படி பொதுமக்களை சொல்லவே இல்லைங்க. நீங்க பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு தொண்டன் நான் நீங்க சொல்றேன் தலைவா, இன்னமும் சொல்றேன் தலைவா, நீங்க எங்க தலைவரை வந்து பேசிட்டு ஒருமையில பேசிட்டு நீங்க வந்து எங்க பகுதியில வந்து ஓட்டு கேட்டு உங்களை விட மாட்டேன். உண்மையிலே நான் சொல்றேன். இல்லங்க நான் கேக்குறேன், உங்க தலைவரை யார் ஒருமையில பேசினா என்ன பேசணும் சொல்லுங்க. என்ன பேசணும் சொல்லுங்க. ஹெச் ராஜா பேசுறாருங்க, உரிமையில பேசுறாருங்க. என்ன பேசினாரு சொல்லுங்க. என்ன நீங்க வீடியோ எடுத்து பாருங்கப்பா. வீடியோ எடுத்து பாருங்க. உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்னு தெரியணும்ல. உங்களுக்கு என்ன இல்லங்க நான் கேக்குறேன், உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்னு தெரியணும்ல. சொல்லுங்க சொல்லுங்க. முந்தானத்து தஞ்சாவூர்ல கூட இவங்க பேசினாரு. அவர் மீட்டிங் என்ன பேசினாரு. விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு தீய கட்சி, திருமாவளவன் வந்து ஒரு வந்து டெரரிஸ்ட் சொல்லி பேசுறாரு. சரி, அவர் என்ன எந்த டெரரிஸ்ட பார்த்தாரு, என்னைக்கு பேசினாரு. எங்க வரிசையா பேசிட்டே இருக்காங்க. என்ன வீடியோ அனுப்பிச்சு முந்தா நாள் பேசுறாருன்னு சொல்றீங்க. நீங்க உங்களுக்கு 40 வீடியோ அனுப்பிச்சு விடுறேன் பிரதர். ஹெச் ராஜா பேசுனது 40 வீடியோ போட்டு வரேங்க. நான் என்ன சொல்றேன், வேங்கை வயல்ல வந்து தண்ணி தொட்டி மேல வந்து மலம் கழிச்சு தண்ணி வந்து திறக்கப்படுச்சா, அதுக்கு எல்லாரும் யார குறை சொன்னீங்க. யார குறை சொன்னா, யார குறை சொன்னீங்க நீங்களே. இன்னமும் நான் குறை சொல்லிட்டு தாங்க இருக்கேன். இன்னும் குறை சொல்லிட்டு தானே இருக்கேன். யார் மேல குற்றம் சாட்டப்பட்டுச்சு, யாரு குற்றம் மேல நிரூபிக்கப்பட்டுச்சு. ஏங்க அதெல்லாம் நீங்க பேசாதீங்க. இல்லங்க 19 என்ன வேணாலும் பேசுவீங்களா நீங்க. அதெல்லாம் பேசலங்க. மைக் இருக்கு அப்படின்றதுக்காண்டி என்ன வேணாலும் பேசுவீங்களா. பாரதிய நான் கேட்டதுக்கு ஒரே கேள்வி, பாரதிய ஜனதா மைக் இருக்குன்னுக்கெல்லாம் பேசல தலைவா. மைக் இருக்கிறதுக்கெல்லாம் பேசல. நீங்க பொதுவாவே நாங்க அப்படித்தான் பேசுவோம். நீங்க மைக் இருக்கிறக்கா நீங்க புதுசா மைக் பேசுவோங்க. பாத்து தலைவா நீ என்னங்க சிறுத்தை கனி அவர்களே, உங்களுக்கு நெஞ்சில உரம் இருந்தா தைரியம் இருந்தா நேர்ல சந்திக்கன்னா சொல்லுங்க, சந்திப்போம். எங்க நீங்களே இடம் சூஸ் பண்ணுங்க. இல்ல நீங்களே இடம் சூஸ் பண்ணுங்க, டேட் சூஸ் பண்ணுங்க, டைம் சூஸ் பண்ணுங்க. மாவட்ட தலைவர் எங்க இருங்க. எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியோட மாவட்ட தலைவர் பேரு மாரி சக்கரவர்த்தி. சரியா தலைவா, நாங்க வந்து டைம் தலைவா இங்க கேளுங்க. உங்களுக்கு எனக்கு வந்து சொத்து பிரச்சனை கிடையாது. நெஞ்சில தைரியம் இருந்தா நேர்ல சந்திக்கன்னு சொல்லிட்டா உங்களுக்கு எனக்கு எந்த விஷயம். அரசியலா சந்திக்கிறான் தான் சந்திப்போம். அரசியலா சந்திப்போம். அப்புறம் நேர்ல நீங்க வந்து தைரியம் இருந்தா நீங்க வந்து ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவன் வந்து வேட்டி தைரியம் இருந்தனால பேசினா இதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னால உங்க பிஜேபி காரங்க போன அடிச்சு நாங்க ஓட விட்டோம். கலெக்டர் ஆபீஸ்ல வீடியோ உங்களுக்கு வீடியோ அப்ளை பண்ணிருக்கேன் பாருங்க. 3 வருஷத்துக்கு முன்னால எங்க மகளிர் வந்து அடிச்சு வந்தாங்க உங்களை. இல்லங்க சட்டையை கழட்டி எங்க மகளிர் வந்து அடிச்சு வரட்டினாங்க 3 வருஷத்துக்கு முன்னால. அந்த வீடியோ பாருங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஓட விட்டீங்க நீங்க சொல்றீங்க. எனக்கு தெரியல எதுவும். அப்படி தெரியலையா. நான் என்ன சொல்றேன், இதுக்கு மேல நான் உங்களுக்கு எப்படி விளக்கம் சொல்றது தெரியாத கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுட்டு வாங்க தலைவா. சிறுத்தை கனி அவர்களும் நம்மளே டைரக்டா உட்காருவோம். நான் கேட்ட கேள்விக்கே என்ன நீங்க பதில் சொல்லல. சொல்லுங்க சிறுத்தை கனி என்னன்னு சொல்லுங்க. நான் கேட்ட கேள்விக்கே நீங்க சொல்லுங்க சிறுத்தை கனி. ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவன் வேட்டி சட்டை கட்டி நடக்க முடியாது நீங்க சொன்னீங்களே, என்ன காரணத்தினால அப்படி சொன்னீங்க. மானமுள்ள வீரமுள்ள அப்படி பேசிக்கிறீங்க. மானமுள்ள வீரமுள்ள அந்த ரோசமுள்ள பிஜேபி காரங்க எலெக்ஷன்ல உங்களை சந்திக்கத்தானே போறா. 2026 நீங்க சந்திங்க. வருஷம் எலெக்ஷன் நடந்துட்டு தானே இருக்கு. உங்களுக்கு இந்தியாவோட பிரதமர் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி தாங்க. அப்படி நீங்க இந்தியா ஃபுல்லா ஜெயிச்சு வரணும் தானே, பிரதமரை மாத்த வேண்டியதானே. அப்படின்னா பிரதமர் மாத்த வேண்டியதானே. மாத்துவோங்க. அப்புறம் மாத்தாம ஓட்டு போட்டவங்க கேன போயில இது என்னங்க வம்பா இருக்கு. ஓட்டு போட்டு அதுக்காண்டி ஓட்டு போடுறது எழுதியா வச்சிருக்கு. ஓட்டு போட்டவங்க கேன போயில உங்களுக்கு எழுதியா வச்சிருக்கு. மாத்த முடியாதா? உங்களுக்கு எழுதியா வச்சிருக்கு. மாத்துங்க. இன்னும் 5 வருஷம் இல்லைன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு மாத்துவோங்க. நீங்க மாத்துங்க. அப்ப இது என்ன வம்பா இருக்கு. அது எப்படி நீங்க சொல்ல முடியும். வண்டி ஓரம் கட்டு பாப்பா. 3 முறை தொடர்ந்து பிரதமர் ஆயிருக்காருங்க. எப்படி மாத்துவீங்க? 10 முறை கூட இருங்க. 10 முறை கூட இருங்க. அடுத்து மாத்த முடியாதா? 20 வருஷம் கழிச்சு கூட மாத்திட்டு போறோம்.
சரி நீங்க பாட்டுக்கு போயிட்டு எங்களுடைய முயற்சி நல்லா சொல்றேன். யார மறைக்கிறீங்களா போய்? ஐயப்பா இது என்னங்க வம்பா இருக்கு? காரம் மறைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குங்க. இல்லங்க சும்மா சித்தப்பாட்டு வண்டியை நாங்க மறிக்கலங்க, உங்க சொந்தக்கார வண்டியை மறிக்கல. இல்லங்க சும்மா பிரதமர் வண்டிங்க, பிரதமர் எங்களுக்கு உரிமை இருக்குங்க. இல்ல மைக் கிடைச்சிச்சுன்னு என்ன வேணாலும் பேசலாம். ஐயப்பா இது என்னங்க வம்பா இருக்கு தலைவா? ஏதோ நீங்க நீங்க வம்பு பண்றீங்க. நான் வம்பு பண்றேங்க. நீங்க ரைட்டு, நீங்க மாவட்ட செயலாளர் வாங்கிருக்கீங்க, பொறுப்பு வாங்குறீங்க, நீங்க பேசி நீங்க நல்லா விளம்பரம் தேடணும்னா நல்லா பேசுங்க, ஆரோக்கியமா பேசுவோம். நீங்க நல்ல ஆரோக்கியம் பேசுவோம் தலைவா. வீரமுத்த மதுரை ஃபுல்லா கேளுங்க. என்ன சொன்னீங்க? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? உங்களுக்கு யார் யாரெல்லாம் பெரிய ஆளு தெரியுமோ, இல்ல மைக்கு கிடைச்சிருச்சுன்னா பேசுறீங்க. கேளுங்க, யார் யாரெல்லாம் பெரிய ஆளு தெரியுமோ எல்லாத்தையுமே பேசுவீங்க. மைக்கு கிடைச்சா பேசுவீங்கன்னு சொன்னீங்க இல்லங்க? நேர்லயே இப்படித்தாங்க பேசுவான். வாரத்துக்கு 4 கூட்டம் கலெக்டர் ஆபீஸ்ல போட்டுருக்கோங்க. நம்ம மைக்கு கிடைச்சா பேசுவோம், மைக்கு கிடைச்சோம். வாரத்துக்கு 4 கூட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. சிறுத்தை கணிக்கு தைரியம் இருக்கா என்னைய சந்திக்கிறதுக்கு? உங்களை சந்திப்போம். நீங்களே சூஸ் பண்ணுங்க. உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு என்னங்க இருக்கு? சரி அப்ப சந்திப்போம். எப்ப சந்திப்போம்? உங்களை எதுக்கு நான் சந்திக்கணும்? அப்ப எப்ப சந்திப்போம்? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்றேன், உங்களை எதுக்குங்க நான் சந்திக்கிறேன்? அதாங்க நீங்க தானே சொன்னீங்க பிஜேபி இதுல அப்படி பேசக்கூடாது. நான் சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. இங்க கேளுங்க, சொல்ல வரதுக்கு பதில் சொல்லுங்க. பிஜேபி காரா சந்திக்கிறீங்களா இல்ல தனிப்பட்டது ஆளா சந்திக்கிறீங்களா? பிஜேபி காரா வேட்டி கட்டி மதுரையில நடக்க முடியாது நீங்க சொன்னீங்கல்ல. அத சொல்லுங்க. பிஜேபி காரா சந்திக்கிறீங்களா? வேட்டி கட்டி நான் மதுரைக்குள்ள வர்றேன். எங்க வரணும்? இதுக்கு கூட மாட்டுத்தாவணி கூட போங்க. நீங்க கட்சி எலெக்ஷன்ல ஏன் தெருவுக்குள்ள வாங்க, மறிச்சு நிப்பாட்டுறான். பதிவிடலையே. எலெக்ஷன் நல்லா படிச்சுட்டு பாத்துட்டு வாங்க தலைவா. என் ஊர்ல என் தெருவுக்குள்ள எவன் ஓட்டு கட்டு வர முடியாது. பிஜேபி காரன் ஒருத்தர் வேட்டி கட்டி என் ஊருக்கு வர முடியாது. ஏங்க நான் சொல்றத நீங்க வாங்க, நல்லா பாத்துட்டு வாங்க. இன்னொரு வீடியோ நல்லா பாத்துட்டு வாங்க. நீங்க என்ன வீடியோல சொல்லிருந்தீங்கன்னா வேட்டி கட்டி மதுரைக்குள்ள எவனுமே நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. உங்க பிரதர் உங்க பேரு என்ன? அவரு என் பேரு வீரமுத்து. வீரமுத்து வேட்டியை கட்டி வரமாட்டோம், நீங்க வந்து பாருன்னு சொல்லி உங்களுக்கு நான் சவால் விடல. பிஜேபி தானே சொல்லிருக்கீங்க. ஏங்க பொதுவா தாங்க சொன்னேன். அதாங்க பிஜேபி ஓட்டு கட்டு வாங்க, எங்க ஊர்ல வாங்க. மறிக்கிறமா என்னன்னு மட்டும் பாருங்க. ஏங்க மறிக்கிறமா என்னன்னு மட்டும் பாருங்க. நீ தனியா நம்ம தனியா சந்திப்போம் தலைவா. அதுல எந்த மாட்டு கருத்து இல்ல. ஒன்னும் பயந்து ஓட போட மாட்டோம். இல்ல வீட்டு அட்ரஸ் வேணா சொல்லட்டுமா? ஏங்க உங்களை எதுக்குங்க? நான் எனக்கு உங்களுக்கு என்னங்க இருக்கு? இல்லங்க சொத்து சந்தை என்னமோ இவ்வளவு பிரச்சனை. நான் சொல்றத கேளுங்க. சொல்லுங்க. அரசியல கரெக்டா பேசுதாண்டா பேசுங்க. உனக்கு எதுக்கு உங்களுக்கு எங்களுக்கு வந்து எனக்கு சொத்து சந்தை இருக்கா? இல்ல உன் பிளாட்ட நான் எடுத்துக்கிட்டேனா? இல்ல என் ஊர்ல நீ எடுத்துக்கிட்டியா? இல்ல உனக்கு எனக்கு வந்து என்ன தகராறு வந்து உனக்கு எனக்குன்னு ஒருமையா பேசினா நான் அப்புறம் வேற மாதிரி பேசுவேன் தலைவா. அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நீ உங்களுக்கு சந்திக்கக்கூடிய இல்ல சிறுத்தை கனி சொன்னதுனாலதாங்க நான் சொல்றேன். இல்ல சிறுத்தை கனி வந்து தைரியமா சந்திக்கணும் கரெக்டா பேசிக்கிறீங்க. உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கு? அரசியலா சந்திப்போம்னா அரசியலா சந்திப்போம். அதாங்க அரசியலாவே கேக்குறீங்க. நீங்க ஓட்டு கேட்டு வாங்க தலைவா. என் ஊருக்கு வாங்க தலைவா. 2026 இல்லங்க நான் கேக்குறேன் காதுல வாங்கிக்கிறேன். நீங்க மதுரை மாவட்ட செயலாளர் தானுங்க. இல்லங்க என்ன பண்ணிருவீங்கன்னு கேக்குறேன். நான் வரேன். நாங்க சொல்றது இதெல்லாம் சொல்ல முடியுமா? பாரதிய ஜனதா கட்சியை தள்ளி வச்சிருக்கீங்க. தனிப்பட்ட முறையில இல்லங்க தனிப்பட்ட முறையில அப்பெல்லாம் பேசணும் இல்லங்க. பேசுறதுக்காண்டி நீங்க பேசக்கூடாது. படைபலத்தோட நான் வரேன். ஐயோ நீங்க படைபலத்தை வாங்க. எங்க படைபலத்தோட நாங்க எதுக்குங்க ஒரு போறோம்? சரி வேணா மோதி கூட பாக்கணும்னா சொல்லுங்க. இடத்த நீங்களே சூஸ் பண்ணுங்க. ஐயா மோதி பாத்துக்கிறோம். அதுக்கெல்லாம் பயணம் கிடையாது. நான் எதுக்குங்க மோடி பாக்கணும்? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஓபன் டாக்காவே கேக்குறோம். ஏங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. உங்களோட அப் டு டேட்டா எனக்கு தெரியும். சரியா? யாரு எந்த இடத்துல போய் முட்டுக்கட்டை போடுவாரு? சரியா? முருக கணேசன் தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே தலைவா. முருக கணேஷ் அட்வொகேட் வழக்கறிஞர் தெரியாதா? இல்ல தெரியுமா? தெரியா? இல்ல தெரியும். ஆளு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா பேர் சரியா எனக்கு தெரியும். முருக கணேசன் யாரு வழக்கம்? கேக்குற கேள்விக்கே பதில் சொல்ல மாட்டீங்க. இன்னும் நீங்க குண்டாங்குறாவே பேசிட்டு இருக்கீங்களே தலைவா. ஏங்க நான் என்ன சொல்றேன், என் பேரு வந்து வீரமுத்து, மதுரை மாநகர் மாவட்ட வீரமுத்து. நான் தான் சொல்லிட்டேன் இல்ல, அப்புறம் என்ன திருப்பி வீரமுத்து நான் தான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் இல்லங்க. வீரமுத்து தான் உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன நீ திருப்பி என்ன கேக்குறேன்? நீங்க வேட்டி சட்டை கட்டி நடக்க முடியாதுன்னு 2026 நீ வேட்டி சட்டை கட்டி நீங்க எங்க ஏரியாவுக்கு ஓட்டு கட்டுவாங்க. சரி நான் பாப்போம். கரெக்டா 7 மணிக்கு வரேன். ஷேர் பண்ணுங்க. A to Z பூரா தெரியும்ன்றீங்க. 2026 நான் தான் இவ்வளவு தைரியமா பிராங்கா சொல்றேன். 7 மணிக்கு லொகேஷன் ஷேர் பண்ணுங்க. எங்க மாவட்ட தலைவரோட நான் வர்றேன். ஏங்க நான் எதுக்குங்க நான் உங்களுக்கு வந்து சொன்னேன்? இல்ல நீங்க தானே சொல்றீங்க. A to Z வரைக்கும் எனக்கு தெரியும்னு சொன்னீங்க. அப்புறம் நீ போய் எந்த ஊர்ல அந்த மாலை போய் தேட போறீங்களா? இல்ல நீங்க தான் லொகேஷன் ஷேர் பண்ணுங்க. எங்கிட்டாவது போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்றது?
தலைவா இது வேணாம் தலைவா, வீரமுத்து தலைவரே, நீங்க ரொம்ப தவறா பேசுறீங்க. இது நல்லா இல்ல உங்களுக்கு தலைவரே. யாரு நான் தவறா பேசுறேனா? ரொம்ப இதா பேசுறீங்க, ரொம்ப வந்து ஒரு மாதிரியா பேசுறீங்க. இது நல்லா இல்ல. வாங்க நான் வேட்டி சட்டை முடியாது அப்படின்னா நான் என்ன பேசுறது? என்னது நாங்க என்ன பேசுறது சொல்லுங்க? என்ன பேசுறது? இல்ல நாங்க வந்து வேட்டி சட்டை கட்டி நடக்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா சரியா? ஏங்க அது நல்லா பாத்துட்டு சொல்லுங்க. 2026ல நீங்க வேட்டி சட்டை கட்டி வாங்க தலைவா. வேட்டியை உருவுறோமா இல்ல நீங்க உருவுறியான்னு பாப்போம். எலெக்ஷன்ல பாப்போம். இல்ல என் வேட்டியை உருவுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? நைட்டு வீடு ஏறிடுவோம். நீங்க மத்தாள் மாதிரி பேசாதீங்க. பிசினஸுக்கு ப்ரொஃபஷனலா பேசுவோம். பிசினஸுக்கு ப்ரொஃபஷனலா பேசுவோம். எங்களோட முழு வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. உங்களுக்கு தெரியுங்க, நல்லா தெரியுங்க. நீங்க தான் தேவையில்லாம பேசுறீங்க. அப்புறம் சிறுத்தை கனி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கணுமா வேணாமான்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. பெரிய லெவல்ல முடிவெடுத்துருவேன் நான் முடிவெடுத்தா அப்புறம் யாருனாலையும் மாத்த முடியாது. பிஜேபினாலையும் மாத்த முடியாது. அப்படியா? சரிங்க தலைவா. எடுக்கணும்னா சொல்லுங்க, எடுப்போம். நீங்க இல்ல தலைவா, நீங்க எடுங்க தலைவா. எடுத்துக்கிறோமா? எடுத்துக்கிறோம் தலைவா, பாத்துக்கிறோம் தலைவா. நீங்க பிஜேபி காரன் வேட்டி சட்டை கட்டி நடக்க முடியாது அப்படின்னா கேட்டுட்டு போறது. எடுங்க தலைவா, நான் பாத்துக்கிறேன் தலைவா. விடுங்க தலைவா, நீங்க எடுங்க தலைவா. எடுத்துக்கிறோமா? எடுத்துக்கிறோம் தலைவா. சரிங்க சிறுத்தை கனி, வெயிட் அண்ட் சி. சரியா? ரைட் தலைவா, பைல் பாத்துக்கிறோம் தலைவா. சரி பாத்துக்கிறோம் தலைவா. வெயிட்டிங் தலைவா. ஹேவ் a nice day. Thank you.